ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சவுத் இண்டியன் சாம்பார் செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதில் பருப்பு, வெஜிடேபிள்ஸ் எல்லாமே இருக்கும். இது சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு செய்யலாம். நீங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட்லன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். என் வீடியோ பிகினர்ஸ்க்கு. ஒரு பக்கம் 10 நிமிஷம் தால் பருப்பை ஊற வச்சிட்டிங்கன்னா சாம்பார் பருப்பை, அதுக்கப்புறம் அதில் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு பாயில் பண்ண வச்சுடுங்க. இன்னொரு பக்கம் வெங்காயம் கட் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் அதில் வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய், வேணும்னா பச்சை மிளகாய் போடலாம், கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் போட்டு வெங்காயம் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஃப்ரை ஆகின பிறகு தக்காளி போட்டுடுங்க. தக்காளி கொஞ்சம் ஆகின பிறகு புளி தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் பவுடர் போடுங்க. உங்கள்கிட்ட வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா மார்க்கெட்டில் ஷாப்பில் வாங்கின சாம்பார் பவுடர்னும் யூஸ் பண்ணலாம். சாம்பார் பவுடர் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பக்கம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. மத்தில் அதை கொஞ்சம் கடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலா பாயில் ஆகின உடனே இதில் போட்டுடலாம். இதில் என்ன காய் வேணுமோ நீங்கள் போடலாம். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முள்ளங்கி, பூசணிக்காய், எந்த சாம்பார் வேணும்னா நீங்கள் செய்யலாம். காய் இல்லைன்னா ஒன்லி வெங்காயம் நிறையா போட்டு வெங்காயம் சாம்பார் கூட வைக்கலாம். இது பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அதில் போட்டு ஒரு விசில், இன்னும் ஒரு விசில் எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுங்க. ஒரே ஸ்பூன் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ஒரு விசில் எடுத்திங்கன்னா எம்மி சாம்பார் ரெடி. நான் இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடுங்க. போட்டு ஒரு விசில் எடுத்திங்கன்னா எம்மி சாம்பார் ரெடி. என் சேனலை கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் மோர் குக்கிங் வீடியோஸ். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குது. ஒர்க்கிங் உமன் கூட இந்த சாம்பார் சீக்கிரமாக செய்யலாம். இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். இதில் எல்லாம் பருப்பு, வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கடந்துருக்கு. குழந்தைங்களுக்கும் நல்லது, கிட்ஸ்க்கு டிஃபனில் வைக்கலாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கும் எடுத்து போடலாம். டேக் கேர். தேங்க்யூ.